வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ப்ரெட் டோஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, அரை கடலை மாவு போட்டுங்க. அரை கப்பு அரிசி மாவு போட்டுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுங்க. வெங்காயம், தக்காளிங்க இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கணுங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. கெட்டியாக கரைச்சிக்கணும். இந்தளவு நல்லா கெட்டியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துங்க. கோதுமை ப்ரெட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க. கோதுமை ப்ரெட்டு தான். கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. ப்ரெட்டை இது மேலே வச்சுட்டு இதை நல்லா அப்ளை பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா மாவில் நினச்சி எடுத்து போட்டுங்க. இந்த கடலை மாவு கோட்டிங் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி பார்த்துங்க. இதில் கொஞ்சம் வேகணும். ப்ரெட் டோஸ்ட்டு ஸ்லோவிலே வைங்க. ஸ்லோவிலே வச்சா தான் சைடில் உள்ளதெல்லாம் நல்லா வேகுங்க. சைட்லலாம் கொஞ்சம் வேகாது, மாவாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு கொஞ்சம் அப்படி தோசை திருப்பி வேகாத பகுதியிலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா வெந்துடும். இந்த ஓரம்லாம் நல்லா ஸ்லோவில் வச்சு எடுத்துருங்க. சூப்பராக ரெடியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு சாஃப்டாக நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குங்க. நான் உப்பு போடலைங்க. நீங்கள் உப்பு போடும் போது ப்ரெட்டில் உப்பு இருக்கும். கோதுமை ப்ரெட்டு, இனிப்பு ப்ரெட்டுனாலும் கொஞ்சம் இனிக்கும். கோதுமை ப்ரெட்டை வாங்கிக்கோங்க, இனிப்பு இருக்காது. அதில் உப்பு இருக்குங்க. நீங்கள் உப்பு பார்த்து போடுங்க. இது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. நீங்கள் மாவில் உப்பு போடும்போது கவனமாக கொஞ்சம் போட்டுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஈவினிங் இல்லை லஞ்சு கூட கொடுத்து விடலாம். காலம்பேர பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை கொடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் நிறைய போட்டுங்க. கொஞ்சம் சுற்றி ஆயிலை ஊற்றிட்டு பொறுமையாக வச்சிங்கன்னா நல்லா வரும். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றாததுக்கே நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஊற்றலை பாருங்கள். நல்லா தீயாமல் கொள்ளாமல் இரும்பு கல் அதுக்கும் ஸ்லோவிலே செஞ்சதுனால நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. அவசியம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.